வணக்கம். வயிற்றில் இருக்கும் குழந்தையின் எடையை அதிகரிக்க கர்ப்பிணிகள் உட்கொள்ள வேண்டிய உணவுகள். கர்ப்ப காலத்தின் கடைசி 3 மாதத்தில் குழந்தையின் எடையானது 1.5 முதல் 1.8 கிலோ வரை இருக்கும். குழந்தை பிறக்கும் போது அதன் எடை ஆரோக்கியமான அளவில் இருக்க வேண்டும். கர்ப்ப காலத்தில் மருத்துவர் வயிற்றில் வளரும் குழந்தையின் எடை குறைவாக உள்ளது என்று கூறினால் குழந்தையின் எடையை அதிகரிக்க கர்ப்பிணிகள் முயல வேண்டும். வயிற்றில் வளரும் குழந்தையின் எடையை அதிகரிக்க கர்ப்பத்தின் கடைசி 3 மாத காலத்தில் தினமும் உட்கொள்ளும் கலோரிகளை விட கூடுதலாக 300 கலோரிகளை எடுக்க வேண்டும். பழங்கள், புரோட்டீன் உணவுகள், முழு தானியங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளை சற்று அதிகமாக சாப்பிட வேண்டும். அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் நிறைந்த உணவுகள் குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவுவதுடன் தொப்புள் கொடியின் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும். ஆகவே ஆலிவ் ஆயில், நட்ஸ், அவகேடோ விதைகள், சால்மன் மீன் போன்றவற்றை சற்று அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டும். மன அழுத்தம் அல்லது பதற்றத்துடன் இருந்தால் அது கர்ப்பிணிகள் உட்கொள்ளும் உணவின் அளவை குறைத்து குழந்தையின் எடையை பாதிக்கும். எனவே கர்ப்ப காலத்தில் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க யோகா, தியானம், நல்ல இசைகளை கேட்பது போன்ற மனதை அமைதிப்படுத்தும் செயல்களிலும் ஈடுபட வேண்டும். பொதுவாக மருத்துவர்கள் கர்ப்ப காலத்தில் வைட்டமின் மாத்திரைகளை பரிந்துரைப்பார்கள். அந்த வைட்டமின் மாத்திரைகளை எடுத்து வருவதன் மூலம் குழந்தைக்கு கூடுதலாக சத்துக்கள் கிடைத்து குழந்தையின் எடை ஆரோக்கியமாக இருக்கும். எனவே கர்ப்ப காலத்தில் மாதந்தோறும் மகப்பேறு மருத்துவரை சந்தித்து வந்தால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவின் எடை மற்றும் வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொண்டால் ஆரோக்கியமான குழந்தையை பெறலாம். மேலும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.